ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது மட்டன் 65. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 தான் நிறைய சாப்பிட்ருப்பீங்க. பட் மட்டன் 65 ரொம்பவே சூப்பரான ரெசிபி அண்ட் சைடிஷ் கூட. வாங்க அது எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம், கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு. இது மட்டன் வேகிறதுக்கு லேட் ஆகுன்றதுனால நம்ம இந்த ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டே பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் 65 செய்கிறதுக்கு வந்து 300 கிராம் அளவுக்கு நான் வந்து மட்டன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நான் வேகிறதுக்காக நான் உப்பும் வந்து சேர்த்துட்டேன். பட் அதை என்னால் வந்து எடுக்க முடியல. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து வேக விட்டுருங்க. இப்போ சிக்கன் 65லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு மசாலா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் to 1 ஹவர் ஊற வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பட் மட்டன் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகுன்றதுனால ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ வேகிறதுக்காக நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வந்து பார்த்திங்கன்னா இதை மூடி போட்டு வேக வைக்கிறேன். நான் 15 நிமிஷம் கிட்ட வேக வச்சேங்க. நல்லாவே வெந்திருந்தது மட்டனு. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு, எப்படி கொதி வருதுன்ட்டு. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மசாலா சேர்த்துக்கலாங்க. அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சொல்லுவாங்களே அதை எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் ஆயிலில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டேன் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் 1/4 ஸ்பூன் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அடுத்து எனக்கு கலர் வரதுக்காக நான் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கேசரி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கட்டியான தயிரை வந்து சேர்த்துக்கிறேன். இது தயிர் வந்து கொஞ்சம் புளிச்சிருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு பாதி லெமனை கட் பண்ணி அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் அது சாறு வந்து இப்படி புழிஞ்சு விட்டுக்கலாம். தயிரும் சேர்க்கறதுனால லெமன் வந்து ஒரு 4-5 ட்ராப் விழுந்தாலே போதுமானது. இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் கிட்ட நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட வந்து நான் ஊற வச்சேன். ஃப்ரீசர்லாம் வைக்காத வெளியவே தான் வச்சுருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போது இதை நம்ம ஆயிலில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த ஃபில்டர் பண்ண தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நான்வெஜ் செய்கிறீங்கன்னா உடனே அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா அதில் வந்து சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போது ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து நம்ம மசாலா தடவி வச்சுருந்த மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து பொரிஞ்சு வருது. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அண்ட் நல்லாவும் வெந்திருந்தது. பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. ஸோ இதை நல்லா நம்ம வந்து ஆயில் ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். மட்டன் 65ன்றது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு நான் இது வரைக்கும் நான் நம்பவே இல்லைங்க. பட் நான் செஞ்சு சாப்பிட்ட பிறகு தான் தெரியுது, உண்மையாகவே சிக்கன் 65யோட மட்டன் 65 ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத சிக்கன் 65யோட இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மட்டன் வந்து ரொம்ப ஹெல்த்தியஸ்ட்டும் கூட. ஸோ இது நல்லா வந்து வெந்துருச்சுங்க. நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே அருமையான மட்டன் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் 65 சாப்பிட மாட்டீங்க, அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நான் வந்து ஸ்பைசினஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இதில் ஆட் பண்ணேன். நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா 1லேருந்து 1/2 ஸ்பூன் கிட்ட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இது எல்லாமே 300 கிராம் அளவுக்கு வாங்கின மட்டனுடைய குவான்டிட்டிக்கு தான் நான் சொன்னேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.